இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி காணொலியில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, குப்பையை பற்றி பேச போகிறோம். என்னடா இவன் குப்பையை பற்றி பேச வந்துட்டானேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், குப்பையில் தான் பல விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து குப்பைனா, நம்ம வீட்டில் ஒரு குப்பை தொட்டி இருக்கும். நம்ம வீட்டில் சேகரன்ற அத்தனை குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த குப்பை தொட்டியில் போட்டுருவோம். வெளியில் நகராட்சி ஆளுங்க வரும்போது இந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் டம்பிளில் போட்டுருவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச குப்பை. ஆனால் எப்பயாவது இந்த குப்பையை வந்து நம்மளால் வந்து உரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி யாராவது யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அதை செஞ்சும் பார்த்துருப்பீங்க. இதே இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம இந்த குப்பையை வந்து உரமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஹோம் கம்போஸ்ட் பின். இது வந்து ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மூடி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மற்ற பொருள் என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இது வந்து கொக்கோபீட்டுன்னு சொல்கிறது. தமிழில் வந்து தேங்காய் நார் கழிவு. இது நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து தேங்காய் நார் கழிவு. அது இல்லாமல் இதுக்கு ஒரு டேப் ஒரு குழா கொடுத்துருக்காங்க. இந்த குழா தான் சின்னதாக இதை நம்ம ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு ஃபில்டர் பிளேட்டு, பாட்டமில் வந்து பாட்டம் ஃபில்டர் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 4 பொருள் தான் இதுக்குள்ளே இருக்கிறது. இது நம்ம எப்படி ஃபிட்டிங் பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த டேப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த டேப்பை வந்து கட்டிட்டு சாதாரணமாக தான் இருக்குது. ஸ்க்ரூ டைப்பு, ஈஸியாக புஷ் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யாரோன்னா இதை வந்து ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். இது இந்த செயல்முறை விளக்கத்தை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸி தான். யாரோட வீட்டில் இருக்கும் யாரோட செஞ்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த டேப்பை நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ டேப்பை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபில்டர் பிளேட், பாட்டம் ஃபில்டர் பிளேட் எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அப்படியே உள்ளே போட வேண்டியது தான். இது கூட ஸ்டாண்டு மாதிரி. இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது உள்ளே போகாத அளவுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து அடியில் போய் நின்றுடும். ஸோ இந்த ஸ்டாண்டோடு நம்ம இது தூக்கி உள்ளே வச்சிடுறோம். இதுக்கு அடுத்து முக்கியமானது என்னென்னா, இந்த தேங்காய் நார் கழிவை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு பிரிக்காக வந்து ஒரு விளக்கத்துக்காக இந்த கொக்கோபீட்டோட ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்து இப்போ நம்ம இந்த தட்டில் வச்சுருக்கோம். இது எப்படி ஊற வைக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இது இப்போ இந்த தட்டில் இருக்கிற கொக்கோபீட்டில் கொஞ்சோண்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தண்ணி ஊறும் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது மெயினாக எதுக்கு தண்ணி ஊற்றுறோன்னா, ஏற்கனவே கம்ப்ரஸ்டாக இருக்கிறத வந்து உதிரியாக்கி இது நம்ம ஈரப்பதத்தோடு இல்லாமல் ஒன்ஸ் நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மொதல் நாளே இதை ஊற வச்சு இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கொக்கோபீட்டு தான் இதை வந்து நம்ம இந்த பின்னில் வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ இது ஊறி உங்களுக்கு உபரி ஆகிடுது. ஸோ இந்த முழு கொக்கோபீட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நிறையா வரும். இதை எடுத்து நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே காய வச்சுருக்கிற கொக்கோபீட்டு இப்படி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ எப்படி இதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம செயல்முறை விளக்கம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. இது வந்து இதுக்கு அடியில் வந்து இந்த நியூஸ் பேப்பர், இந்த ஃபில்டர் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர் பிளேட்டுக்கு மேலே இந்த நியூஸ் பேப்பரை நம்ம போட போகிறோம். இந்த நியூஸ் பேப்பர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த குப்பையெல்லாம் இந்த நம்ம இதுக்குன்னே ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் வந்து நீர் வடிகிறதுக்காக போட்டிருக்க. இது குப்பையை நம்ம போடும்போது இந்த ஓட்டையெல்லாம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் பேப்பர் நம்ம போட்டோம். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் நம்ம கீழே போட்டுட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கிற காஞ்ச அந்த கொக்கோபீட்டை எடுத்து மேலே கீழே கொஞ்சம் தூவி விட்டுறோம். இப்படி நம்ம வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. ஸோ இப்போ ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த காய்கறி கழிவு கொஞ்சம் நம்ம அப்படியே உள்ளே தூவி விட்டுறோம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு லேயர் போட்டுட்டோம். இந்த லேயருக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் இது மேலே வந்து இன்னொரு லேயராக நம்ம வந்து இந்த கொக்கோபீட்டை மேலே தூவி இது நம்ம தூவுறதுனால இந்த கொக்கோபீட்டோட மெயின் தன்மை என்னென்னா,
இந்த காய்கறியில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து இது எடுத்துரும். எடுக்கும்போது வந்து நம்மளுடைய குப்பை வந்து ஈஸியாக நமக்கு வந்து உரமாக மாறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும். இதில் தான் இது டெய்லி நம்ம பண்ண வேண்டிய வேலை இவ்வளோ மட்டும்தான். இதுக்கப்புறம் எடுத்து நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிண்டி விட்டால் போதும். இதில் முக்கியமானது என்னென்னா, நிறைய நம்ம நீர் காய்கறிகள், இப்போ பழங்கள் போடலாம், தர்பூசணி இது மாதிரி பழங்கள் எல்லாம் போட பார்த்தீங்கன்னா அதில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த நீர் வந்து வடியும். இந்த வடியும் போது அந்த பாட்டமில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபில்டருக்கு அடியில் போய் நிற்கும். எப்போயா நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இது கேனை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர் இருந்ததுன்னா அது நீர் வந்து வெளியாகிடும். அது வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னு, கம்போஸ்ட் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி நம்ம செடிகளுக்கு வந்து டைல்யூட் பண்ணி நம்ம வந்து உரமாக கொடுத்துடலாம். இதுதான். இது தொடர்ந்து நம்ம வந்து போட்டுட்டு வரும்போது இது வந்து இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நாள் வரைக்கும் இது வந்து ஃபில் ஆகும். இது நம்ம ஒவ்வொருத்தோடையும் மேலே போட்டுகிட்டே வந்தோம்னா கடைசியாக இது ஏறக்குறைய ஃபில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகபட்சமான கொக்கோபீட்டை போட்டு இது நம்ம இப்படியே மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். முக்கியமானது என்னென்னா, இந்த பின்னை வைக்கும்போது ஒரு டைரக்ட் சன்லைட் படாமல், நேரடி சூரிய ஒளி படாமல் ஒரு நிழலான பகுதியில் வச்சா போதும். வேறு எதுவும் இதுக்கு வந்து தேவை இருக்காது. இன்னொன்று என்னென்னா, இந்த உரத்தை வந்து அதிகமாக சீக்கிரமாக துரிதப்படுத்தி பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புளிச்ச மோர் ஒரு கரைசலை தூக்கி அது உள்ளே ஊற்றினோன்னா அது வந்து மைக்ரோப்ஸை வந்து அதிகமாக உருவாக்கும். ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து மக்கும் குப்பை வந்து ரெடி ஆகிடும். இதான் இதில் இருக்கிற விளக்கம். ஒன்ஸ் இந்த பின்னு காலியான 30 நாள் நம்ம ஃபில் ஆகுது, அதுக்கப்புறம் இன்னொரு 30 நாள் வந்து கழிவு வந்து உங்களுக்கு உரமாக மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஓரம் வச்சதுக்கப்புறம் 2வது பின்னை எடுத்து நீங்கள் மறுபடியும் இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணமோ இதே பண்ணி மேற்கொண்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அந்த பின்னு ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆகும்போது இந்த பின்னில் இருக்கிற கழிவு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம அதுலேருந்து எடுத்த கழிவு அதை மாதிரி வச்சுருக்கோம். நம்ம 60 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வந்து ஒரு எருவாக நமக்கு வந்து அதுலேருந்து கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம உரமாக தயாரித்த உரம், இது அதுலேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த உரம் வந்து நல்ல ஒரு மாடி தோட்டத்துக்கு, செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல உரமாக பயன்படுத்தலாம். நம்ம வந்து காசு கொடுத்து மார்க்கெட்டில் வந்து உரம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலும் சந்தேகங்களோ விவரங்களோ இல்லை இந்த பின்னே வேணும் அப்படின்னாலும் நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஒரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.